ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொதுவாக எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜிலாம் கிடைக்கும், அப்போ தான் சத்து வரும், அப்போ தான் நல்லா போன்ஸ்லாம் உடல் எடையெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடம்பு அதிகரிக்குங்கிறது ஒரு உண்மை தான். ஆனால் அதையும் மீறி நம்ம சாப்பிடாமலும் சாப்பிட்றதையும் தாண்டி அதர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நம்ம நம்ம வாழக்கூடிய இந்த பூமியில் இயற்கையாகவே அது இருக்குது. ஸோ அது நம்ம சாப்பிடலனாலும் அது நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி அதில் இருந்து கிடைக்கும். அதுக்காக சாப்பிடாமே இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. சாப்பாடு நம்ம வாய் வழியே எடுத்துக்கொள்கிறது இல்லாத இயற்கையிலேருந்தே நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அது எந்த வகையான எனர்ஜி, அது எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. எஸ்பிஓ பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் மூலிமா உங்களுக்கு 4 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 4 மந்த்ஸ் ட்ரைனிங் முடித்து லைஃப் டைம் இன்கம் கொடுப்பாங்க. அது இன்கம் பார்த்திங்கன்னா பெர் மந்த் 8,000 above இருக்கும். இந்த ஒர்க்கு பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வேணும், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எனி டைம் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம அந்த எனர்ஜி என்னங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூரியன் தான். நம்ம சூரியனில் இருக்கிற எனர்ஜி ரொம்பவே புனிதமானது. அது நம்ம வாய் வழியாக எடுத்துக்கொள்ள சாப்பாடு மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜிலாம் சூரியன்லேருந்து கிடைக்குது. ஸோ அது என்னென்ன வகையான எனர்ஜி அண்ட் அது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்லாம் நம்ம உடம்புக்கு வருதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ சூரியன்லேருந்து என்னென்ன வகையான எனர்ஜி அப்படி வருது நம்ம உடம்புக்கு தேவையான இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சூரியனில் விட்டமின் டி இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜிஸ் நிறைய இருக்குது. அதில் மெயினாக விட்டமின் டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவையான ஒன்று. இது விட்டமின் டியோட பெனிஃபிட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஏதாவது பாக்டீரியா, அலர்ஜி, ஸ்கின் ஏதாவது அரிப்பு அதுமாரி இருந்தால் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் எலும்பு சத்து போன்ஸ் அதிக பெருசாகிறதுக்கு அதுக்கு தேவையான எனர்ஜி சூரியன்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சூரிய வெளிச்சத்து மூலிமா ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதெல்லாம் நமக்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரிசர்ச்சில். இது மூலிமா ஒரு நல்ல ஒரு தூக்கம் இருக்கும். அதிகமாக நைட்டில் தூக்கம் வரலை அப்படிங்கிறவங்களாம் நிறைய இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். இதுக்காக சூரிய வெளிச்சத்துலேயே போய் தூங்கணுங்கிறதுல காலையில் சாயந்தரம் சூரிய வெளிச்சத்தில் ஒரு 30 மினிட்ஸ் to 1 hour மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த சூரிய ஒளி நம்ம உடலில் படுற மாதிரி இருந்தால் போதும். நைட்டில் ஒரு நல்ல தூக்கம் வரும். அண்டு அந்த சூரிய ஒளி படும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபான உருவாகுது மைண்டில் உருவாகும் நம்ம மனசில். அது உங்களுக்கே புரியும். ஸோ இதுமாரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்குது. ஸோ இது எந்தெந்த டைமில் நம்ம பயன்படுத்தணும், அதை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்திங்கன்னா, காலையில் 7 to அதாவது சூரிய வெளிச்சம் ஆரம்பித்ததுலேருந்து மேக்ஸிமம் 8 மணி 9 மணி வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்து நீங்கள் சூரியன் மறைகிற வரைக்கும் நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். சூரிய வெளிச்சம் படுற மாதிரி உங்கள் பாடியில் படுற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.